ராம் கிரிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதி தீவிரமா பரவிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் விட இவங்க ரெண்டு பேரும் திருட்டு கும்பல், இந்த திருட்டு கும்பல் மீண்டும் இணைந்தது அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவி வருது. மறதி என்பது மிகப்பெரிய நோய். மக்களுக்கு மறதி, அது ஆஸ் யூஷுவல் நிறைய மறக்கிறாங்க. அப்போ நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு. ஸோ இந்த திருட்டு கும்பல் என்னென்ன பண்ணிச்சு, இதுக்கு மேல என்னென்ன பண்ணலாம் சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்க பதிவு பண்ணி ஆகணும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அதிமுக ஆட்சி, திமுகவோட ஆட்சி, இந்த ரெண்டு கட்சிகள், ரெண்டு திராவிட கட்சிகளோட ஆட்சி தான் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த வகையிலும் தவறே ஆகாது. நீங்க எதை கொள்கையா கொண்டு வந்தாலும் சரி, அண்ணாவின் பெயரில் உள்ள கட்சி, அண்ணாவுடைய கொள்கையை சுமந்த கட்சி, ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் இது எம்ஜிஆர் காலத்திலேயோ இல்ல ஜெயலலிதா அம்மையார் நிறைய ஊழல் செஞ்சால் கூட மாநில சுயாட்சியை அவங்க எப்பயும் விட்டு கொடுத்தது இல்லை. மாநிலத்தோடைய உரிமையை என்னைக்கும் அவங்க சீர்குலைத்ததே இல்லை. அந்த அம்மா இறந்த பின்னாடி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டுச்சு. கள்ள கூட்டணி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. கொள்ளை அடிப்பதற்கான கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியும். இவங்க மேல இருக்கிற எல்லா கேஸுகளும் அப்படியே அடுக்கடுக்கா வச்சிருக்கிறாங்க அமித்ஷா. சோ இவங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது. அண்ணா திமுக, அண்ணா பேர் கொண்ட திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த கட்சியை சுத்தமா முடிக்கிற வேலையை பாஜக செய்யுது. இதை நான் பல முறை என்னுடைய வீடியோக்கள்ல நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கண்டினியூ பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பல முறை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது இந்த 2026 அமித்ஷா கையால குழி தோண்டி சவப்பட்டியில போட்டு புதைச்சி மூட போறார். எல்லா மாநிலத்திலையும் நடந்த அவலம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுகவுக்கு நடக்க போகுது. திமுகவை எப்படியாவது சிதைச்சிடணும் அப்படின்னு இவங்க ஐடியா பண்ணாங்க. ஆனா திமுக கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா கொள்கை பிடிப்பில் ரொம்ப கம்பீரமான கட்சி. என்னதான் இருந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட இறங்க மாட்டாங்க திமுக காரன். திமுக காரனுடைய பவரே அந்த கொள்கையை பிடிச்சு நிக்கிறது தான். அப்ப அதிமுக இன்னைக்கு தகப்பன் இல்லாத பிள்ளையா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அப்படியே கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறார் அமித்ஷா கிட்ட அதிமுகவை. ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ ஒரு அறிக்கையை விட்டார். இப்போ நாங்க கூட்டணி கிடையாது, இதுக்கு மேல 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்க பாஜகவோட கூட்டணிங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். சொன்னவர் மானம் கெட்டு போய் அமித்ஷா கூட போய் உக்காந்துட்டு இருக்கிறாரு. அங்க அமித்ஷா மும்மொழி கொள்கையை பேசுறாரு. கொள்கையை பத்தின கேள்வி பிரஸ் மீட்டு செய்தியாளர் கேட்கிறாரு. மும்மொழி கொள்கையை பத்தி அமித்ஷா பேசுறாரு. இந்த ஆறு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன? கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியாது அதிமுகவுக்கு. அதிமுக காரங்கிட்ட போய் ஏது எம்ஜிஆர் கிட்ட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, அண்ணாவின் பாதையில் நடப்பதுதான் எங்களுக்கு கொள்கை. அப்ப அதுதான் ஆல்ரெடி இருக்குது திமுக. நீ என்ன புதுசா நடக்கிற கேள்வி வருமா இல்லையா? அப்ப இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அப்படின்னா ஒண்ணு இல்லை, அண்ணாயிசம், அண்ணா மூமெண்ட் அப்படின்னு தான் அவங்க பேசுவாங்க. ஏன் என்ன காரணம்னா, தன்னை ஆளுபவனும் தன்னை எதிர்ப்பவனும் அண்ணாவின் கொள்கையால் உடையவனாக இருக்கணும். இதுதான் அண்ணா மூமெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதிமுக தோழர்கள் என்னை திட்டியோ நீங்க என்ன ஒருமையில பேசி கூட நிறைய பதிவிடுறீங்க. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண்மையுள்ள கட்சி எதுன்னா அது அதிமுக மட்டும்தான். வேற எவனாலும் எதிர்க்க முடியாது. வேற எவனாலும் எதிர்த்து நின்று
திமுக தோக்கடிச்சு ஆட்சியை தமிழ்நாட்டுல ஆட்சியே பண்ண முடியாது. சரித்திரம் 67ல அண்ணா ஏறி அரியணையில அமர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு ஒண்ணு கூட வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. என்னைய வரைக்கும் அதை கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறது யாரு? அதை 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 சிந்திக்கணும். அப்ப அதிமுகவுடைய ரோலு தமிழ்நாட்டுக்கு தேவை. அதிமுக தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்றியமையான சக்தியா இருக்கணும். எதிர்கட்சி என்னுடைய எதிரி தரமான எதிரியா இருந்தா மட்டும்தான் நான் என்னுடைய செயல்பாடுகளும் சரியா இருக்கணும். இது உண்மை. அப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக வலுவோடு இருக்க வேண்டும். இருந்தா தான் திமுக ஒழுங்கா செயல்படும். அதிமுகவை திமுக எதிர்க்கணும். அப்பதான் அதிமுக ஒழுங்கா செயல்படும். அப்ப இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சேர தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு பங்கெடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து கல்வியில் சிறந்து, பெண்களுக்கான சுதந்திரத்தில் சிறந்து, நாட்டோட ஜிடிபியில உயர்ந்து இப்படி எல்லாம் தமிழ்நாடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளையும் தான் சொல்லணும். பல முரண்கள் இருக்கலாம். எம்ஜிஆர் மேல நம்மளுக்கு முரண்கள் இருக்கலாம். அம்மா மேல நம்மளுக்கு நிறைய முரண்கள் இருக்கா. ஊழல்வாதி, ஏவன் குற்றவாளி, என்ன பாட்டவரிட்டிஸ், நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறீங்க, நாங்க எதிர்ப்பதமா பேசுறோம். அதுக்கான உங்ககிட்ட இருக்கிற மைனஸை நாங்க சுட்டி காட்டி பேசுறோம். அது வேற. என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த மூவ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதிமுகவை வளர்ப்பதற்கு அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் பேரு மித்துன். இந்த ஆளு மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, நிறைய கேஸ் இருக்கு. வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அதை பத்தின தரவுகள் சரியான ஆதாரப்பூர்வமா நம்மளுக்கு இல்லை. ஆனா கேஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஆதாரம் இல்லாம பதிவு செய்யறது தப்பு. ஒரு முக்கியமான கேஸ், அதுக்கான ஆதாரங்களை தொலைவிட்டு இருக்கிறேன். அடுத்தடுத்து நான் வந்து அது கிடைச்சா கண்டிப்பா அவரை பத்தி நான் வெளியிடுவேன். இந்த மித்துன் இருக்காருல்ல, இந்த மித்துனும் அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போய் முடிச்சு போறது பாருங்க. அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க வந்து திமுக இருக்கிற ஒரு மந்திரியோட மகனும் எடப்பாடி பழனிசாமியோட மகனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட கருத்தியல், திராவிட ஒத்து போற மாதிரி இருக்கு. நீங்க அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்ப நாம கூட அதிமுக கிட்ட பார்த்தா ஏன் வச்சான் மாமான் பேசி பழகிறது உண்டு. அது வேற. இவன் யாரு? இந்த ஆரிய கூட்டங்களை ஓட ஓட விரட்ட வேண்டும்னு தான் அண்ணா மூமெண்ட். அதுதான் அண்ணாவுடைய கருத்து. இவனுங்களை உள்ளே விடக்கூடாதுங்க அப்படிதான் அண்ணாவுடைய கருத்து. பெரியாருடைய நினைவு, பெரியாருடைய கனவு. அதுதான். அதை சிதைக்கிற மாதிரி இப்ப யாரோட போய் சேர்ந்திருக்கிறாரு? இப்ப அதிமுகவையும் பாஜகவையும் இறைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் பாலமா இருந்திருக்கிறாங்க. மித்துனும் ஜெய்ஷா, அமித்ஷாவுடைய மகனும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் அமித்ஷா கிட்ட பேசி அமித்ஷாவை வந்து இதுக்கு ஒத்துக்க வச்சு, இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தனமா அமித்ஷாவை சந்திக்க போனார்ல, நாம கூட வந்து விமர்சனம் பண்ணோம். என்னப்பா இதனா ஓரண சேர்க்கைக்கு போறீங்களா அப்படின்லாம் வந்து கிண்டலா நம்ம பேசணும். ஏன்னா பதுங்கி ஏன் போறீங்க அப்படின்லாம் நம்ம பேசணும். 3 காரு 4 காரு தாண்டி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு செவரேறி குதிச்சு அப்படிலாம் காதலியை சந்திக்க போடுவாங்க, ரைட்டா? அந்த மாதிரி அமித்ஷாவை சந்திக்க போனீங்களே அப்படின்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா? இந்த சந்திப்பு நடப்பதற்கு முன்னாடியே மித்துனும் ஜெய்ஷாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அமித்ஷா கிட்ட அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணி அதுக்காக அண்ணாமலைய ஆட்டுக்குட்டிய வந்து தாரை வார்த்து இன்னைக்கு வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ஒன்றிணைச்சிருக்கிறாங்க. இது செய்யாம இருந்திருந்தா மித்துனுக்கு வந்து ஆபத்து. புரியுதுங்களா? இப்ப அவரு வந்து இருக்கிற கேஸு பூரா முடிச்சுட்டுருவாங்க. அப்போ எடப்பாடிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தன் பிள்ளை தான். அவன் தான் பிரச்சனை. இல்லைன்னா எடப்பாடி கூட பெரியாரிசம் பேசுவார். நான் எடப்பாடியை குறைச்சிங்க மதிப்பில்லை. ஏன்னா அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு, அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு தான் வந்து அதிமுகவை அடைய வைக்கிறார், வேற வழி இல்லாம. அதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தாருன்னா உண்மையிலேயே அவரும் வந்து திமுக மாதிரி பெரியாரிசமோ அண்ணாவோட கொள்கையோ மாநில சுயாட்சியோ அவர் பேச வாய்ப்பு உண்டு. இதே 4 வருஷம் தான் வந்து அரசியல் வாழ்க்கையில 4 வருஷம் நான் வந்து முதலமைச்சரா இருந்தே ஆகணும், இந்த முதலமைச்சர் சீட்ல நான் உக்காந்தே ஆகணும், அதுக்காக யாரை எப்ப வேணா நான் சாகடிப்பேன் அப்படின்னு இந்த 4 வருஷம் நரகம் மாதிரி போச்சு தமிழ்நாட்டுல.
நல்லா பாருங்க, ஸ்டெர்லைட்ல 13 பேர். அந்த ஸ்னோலின் அப்படின்ற அந்த பொண்ணு வாயிலேயே வச்சு சுட்டுக்கிறாங்க. குழந்தை, அதுக்கு 18 வயசு கூட ஆகல, சின்ன குழந்தை. அந்த பொண்ணை சுட்டு கொன்னாங்க. எனக்கு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் டிவியை பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அலட்சியமா பதில் சொன்னாரு. ஆனா அருணா ஜெகதீசன் ஆணையம் என்ன சொல்லுச்சு? நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் என்ன சொல்லுச்சு? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து நாங்க அப்டேட் பண்ணோம். அப்போ எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சேதான் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுடுதல் சம்பவத்துக்கு அவருக்கு தெரிஞ்சேதான் அது நடந்திருக்கு. எல்லாரும் உணர்வு எழுச்சியால போராடணும். மாட்டுக்காக, ஜல்லிக்கட்டு காளைக்காக போராடணும். ஞாபகம் இருக்கா? மறந்துடுவீங்க, நான் ஞாபகப்படுத்துறேன். மெரினாவில் போராடணும். மெரினாவில் போராடி அதை சட்டமாக்கணும். அதுக்காக எத்தனையோ பேர் போராடினது. கடைசி நாள் போராட்டத்தை தீவிரவாதிகள் ஊடுருவல்னு முடிச்சாங்க. புரியுதுங்களா? இப்போ போராட்டத்தை கலவரமா மாத்துனதே அதிமுக தான். அவங்களுடைய ஆட்சியில் இருந்த காவல்துறை தான். அதெல்லாம் வீடியோ ஆதாரங்களோட நிறைய வந்துச்சு. ஆட்டோவை கொளுத்துறது, காரை கொளுத்துறது, போலீஸ்காரங்களே கொளுத்துனாங்க. அப்ப போலீஸ்காரங்க குற்றவாளி அதெல்லாம் கிடையாது. போலீஸ்காரங்க யார் சொன்னாலும் கேட்பாங்க. திமுக ஆட்சி வந்து திமுக சொல்றத, கவர்மெண்ட் சொல்றத கேட்டுதான் ஆகணும். அப்போ அவங்க சுப்பீரியர் பவர் என்ன சொல்லுதோ அதை அவங்க செய்வாங்க. போலீஸ்காரங்களை பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த போராட்டத்தை, மாணவர்கள் போராட்டத்தை, ஒரு உணர்ச்சிகரமான போராட்டத்தை ஒரு தீவிரவாத ஊடுருவல் அப்படின்னு முடிச்சு கடைசியா தடியடி அடிச்சு கலவரத்துல கொண்டு போய் அந்த போராட்டத்தை கலைச்சது யாரு? சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான். நீட்டுக்கு அனிதா இறந்தாங்க, சரியா? இவரு நம்ம விஜய் கூட வந்தார். விஜய் மேல நிறைய முரண் இருக்கு, பட் அனிதாவுடைய மரணத்துக்கு வந்தார். பாராட்டத்துக்கு வேண்டிய விஷயம்தான். வந்தாருல்ல. அந்த கிராமத்துல ஒரே ஒரு மருத்துவர் கூட கிடையாது. நான் மருத்துவரா வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் வந்து உதவி பண்ணுவேன், மருத்துவ உதவி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட படிச்ச பொண்ணு. பர்சன்டேஜ் எவ்வளோ? 98% +2ல. ஆனா அந்த பொண்ணு மருத்துவராக முடியல. தன் கனவு சிதைஞ்சு போச்சு. தன்னால எப்பயுமே மருத்துவர் ஆக முடியாது. அது அது என்ன சொல்றது, அதை விட ஒரு துரோகம் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு முதல்ல அந்த துரோகங்கிறது தெரியாது. அந்த குழந்தை அந்த துரோகத்தை சந்திக்கும் போது அவங்களுடைய மொத்த பொட்டன்சியலையும் இழந்துருவாங்க. அப்படி இழந்துதான் அந்த அனிதாவை இன்னைக்கு நம்ம இழந்து நிற்கிறோம். ஒரு மிக சிறந்த மருத்துவரா வந்திருக்கோம் அந்த அனிதா. இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? சாட்சாத் இந்த எடப்பாடி பழனிசாமி, பாஜக கூட்டணி. பாஜக காரனுக்கு என்னைக்குமே மனிதர்கள் மேல பற்று, பிற உயிர்கள் மேல பற்று அதெல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் பிறப்பால் உயர்ந்தவனுக்கு நல்லது செய், பிறப்பால் தாழ்ந்தவனை கொன்னு அவனிடத்திலிருந்து பிடுங்கி உயர் சாதி மக்களுக்கு கொடு. அப்போ உயர் சாதி மக்கள் பூரா நம்ம பக்கம் வந்துருவான். இந்த தாழ்ந்த சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டா இப்போ பெரும்பான்மை சமூகம் பூரா நம்ம கைக்கு வந்துடும். அவங்களுடைய அஜந்தாவே அதுதான். அவங்களுக்கு கோட்பாடு, கொள்கை. இத்தனை சொல்றீங்கல்ல, அமித்ஷா வந்து இவ்வளவு பிலாசபி பேசுறாருல பிரஸ் மீட்ல, உண்மையிலேயே சொல்றேன் நான், பாஜகவுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத நம்மள மாதிரி ஒட்டச்சி சொல்ல முடியுமா? நாம சொல்றோம் சாதி மறுப்பு, மதங்களை மறுப்பது. மதங்கிறது ஒண்ணு கிடையாது. மனிதத்தை பேசு, எல்லோரும் சமம், ஆண் பெண் சமம். நம்ம பேசுறோம் இல்ல, இதுதான் நம்ம கொள்கை. இதை கொள்கை தாங்கி பிடிக்கிற கட்சி தான் திமுக. நம்ம பேசுறோம் இல்ல, பாஜகவுடைய கொள்கை என்ன அப்படின்னு ஒழுங்கா போய் தமிழ்நாட்டுல மேடை போட்டு பேச சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பை கொண்டு அடிப்பாங்க. பாஜக சொல்லாது, தமிழ்நாட்டுல ஒருபோதும் அதன் கொள்கையை வெளிப்படையாக சொல்லவே சொல்லாது. சொன்னா ஒத்த ஓட்டு விடாது. அவ்வளவுதான் பாஜக. ஜிஎஸ்டி அம்மா கொண்டு வரக்கூடாது. மாநில சுயாட்சி பறிபோயிடும். மாநிலத்துக்கான நிதியை நாம கொண்டு வரவே முடியாது. ஸோ ஜிஎஸ்டி நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க இதே ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா படுக்கையில் இருக்கும்போது, அந்த அம்மா
சாகர தருவாயில படுக்கையில் இருக்கும்போது கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணது தான் ஜிஎஸ்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதிமுக அப்படியே கம்ப்ளீட்டா வலதுசாரியா மாறி நிக்குது. அப்ப ஏற்கனவே அது வலதுசாரியா தான் இருந்தது. இருந்தாலும் மாநில சுயாட்சியை காப்பாத்துது. இப்ப எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நீட்டுக்கு ஒரு வழி பிறந்துருச்சு. இப்போ ஆர்.என். ரவிய நல்ல மண்டமேலே சாத்தினாங்க உச்சநீதிமன்றம். உனக்கு அறிவு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மாநிலத்தோடைய சுயாட்சி, மாநிலத்தோடைய உரிமைகளை நீங்க பறிக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கண்டனம் எல்லாம் தெரிவிச்சு உச்சநீதிமன்றம். இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓ, அப்போ நீட்டுக்கு ஒரு மசோதா போட்டா இதே மாதிரி நீட்டு தமிழ்நாட்டு விளக்கப்படுமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருந்தது. ஆனா அதுலயும் ஒரு சட்ட சிக்கல்லாம் இருக்குது. அது கன்கரண்ட் லிஸ்ட், மாநிலமும் ஒன்றியமும் கலந்துதான் முடிவு பண்ணணும். அப்போ இது நீங்க ஒன்றிய அரசாங்கத்தோட ஒப்புதலோட வந்தாதான் மாற்ற முடியும்னு கூட நீதிபதி நம்மளுக்கு தீர்ப்பளிக்கலாம். அந்த மாதிரி கூட கொண்டு போகலாம். நீங்க மசோதாவை போட்டு கொண்டு போனா கூட அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஆனா திமுக அதை பத்தி முயற்சியே பண்ணல அப்படின்னு பொய்ய பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நீட்டுனால பல ஏழை குழந்தைகள் படிக்க முடியல. கோச்சிங் போனாதான் படிக்க முடியும். கோச்சிங்க்கு வருஷத்துக்கு 1.5 to 2 லட்சம் ரூபாய். இந்த கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறான்பா. கோச்சிங் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறான். அவன் எல்லாம் போய் கேளுங்க. அவன்கிட்ட போய் நீங்க ப்ரெஸ் மீட் கேட்கறதுக்கோ இல்லை அவன்கிட்ட ஒரு நீட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்க. நீட்டு கண்டிப்பா வேணுங்க. நீட் வந்தாதான் தரமான மருத்துவர்கள். ஏன்னா இதுக்கு முன்ன இருந்தவங்களாம் தரங்கட்ட மருத்துவர்கள் மாதிரி, ஏதோ இதுக்கு அப்புறமா வர்றவங்க தான் தரமான மருத்துவர்கள் மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. சேலத்துல புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லாம், சேலத்துல இந்திய அளவுல புகழ்பெற்ற மருத்துவர்கள்லாம் சேலத்துல இருக்கிறாங்க. நான் சொல்றது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவர்கள்லாம் சேலத்துல இருக்கிறாங்க. நான் இருக்கிற அதே மாவட்டத்துல. யாரும் நீட்டு படிச்சுட்டு போல, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் படிச்சவங்க. எல்லாரையுமே நீங்க இருக்கிற மருத்துவர் வேணா வாங்க, ஒரு நாளைக்கு காட்டுறோம் எவ்வளவு பெரிய மருத்துவர்கள்லாம் சேலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. சென்னையிலிருந்து இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்க பார்த்துட்டு போற மருத்துவர்கள் இருக்கிறாங்க. பேஷண்ட் அங்கிருந்து இங்க பார்த்துட்டு போறவங்களா இருக்கு. அப்படி நீட்டுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த தகுதி தகுதி தகுதின்னு பேசுறது எல்லாமே தகுதி வாய்ந்தவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர்களுக்கும் ஆரியர்களுக்கும் இந்த சுதந்திரம் போய் சேரணும் அப்படின்னா அந்த தகுதியை வைக்கணும். இந்த தகுதியை வச்சா அப்ப அவன்லாம் ஈஸியா உள்ள போவான். ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறது அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் அத்திம்பேல் பெரிய போஸ்டிங்கில் இருப்பான். அவங்க அப்பா ஜட்ஜா இருப்பான். அவன் மாமன் வக்கீலா இருப்பான். அவன் பணம் கட்டுவான். புரியுதுங்களா? அப்போ குழந்தைங்க படிக்கிறது ஈஸியா படிக்கும். மன உளைச்சல் இல்லை அந்த குழந்தைங்களுக்கு. அப்பா ஃபீஸ் கட்ட முடியல, வேதனையில் இருக்கிறோம், மன வருத்தத்தில் இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு இல்லை, நாளைக்கு காலையில சாப்பாட்டுக்கு வீட்டுல கஞ்சிக்கு காசு வழி இல்லை, இதெல்லாம் அந்த குழந்தைங்க மனசுல என்னைக்கும் ஏறாது, பார்ப்பன வீட்டு குழந்தைங்களுக்கு. ஆனா இன்னைக்கு சாமானிய வீட்டு குழந்தைங்களுக்கு இது எல்லாமே போய் ஏறுது. அப்ப அவங்க எல்லாம் சிந்திக்கிறாங்க, ஓ நாம படிச்சு நாம மேல வந்தாதான் நம்ம குடும்பத்தையே காப்பாற்ற முடியும். அந்த எண்ணம் அவங்க மனசுல போய் அப்படியே அனலா இருக்குது. நல்லா சொல்றேன். இன்னைக்கு யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒண்ணு வருது. அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எதிர்க்கிறோம் நாமெல்லாம். இந்த எடப்பாடி பழனிசாமி வச்சு சாதிக்கிறது மும்மொழி கொள்கையை சாதிக்கணும், யூஜிசியை சாதிக்கணும். யூஜிசி அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா அதுல நிறைய ஃபில்ட்ரேஷன் இருக்குது. யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கெல்லாம் எடுப்பாங்க. அதுல நிறைய மேட்ரு இருக்குது. யூஜிசி பத்திலாம் நீங்க நிறைய வீடியோக்கள் வலைதளங்கள் இருக்குது. நான் கூட வீடியோல பேசியிருக்கேன், நீங்க அதை பத்தி பாருங்க. அப்போ அதெல்லாம் கல்வியால் மட்டும்தான் உயர முடியும் ஒரு சமூகம். அறிவு ஒரு சமூகம் வளருது அப்படின்னா அந்த கல்வியினாலதான் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமா மாற முடியுமே தவிர நீங்க பிறப்பாலே அறிவாளனா வரணும் அப்படின்னா வாய்ப்பு என்னைக்குமே கிடைக்காது. அப்ப காலம் முழுக்க சூத்திரனாக வாழணும் அப்படிங்கிற உங்க ஆசை இருந்தா யாருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் போராட்டம் முன்ன மாதிரி
நீங்க சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடின மாதிரி இப்ப போராடுறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. 2026 தான் சுதந்திரத்துக்கான போராட்டம். அப்போ அந்த சுதந்திரம் உங்க மாநிலத்துக்கான சுயமரியாதை, உங்க மாநிலத்துக்கான சுய கல்வி முறை இதெல்லாம் வேணும் அப்படின்னா 2026 மனசுல வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அழியுது, 2026 அழிய போகுது அப்படிங்கிறது உறுதியானாதான் இந்த அதிமுக இருக்கிற பெரிய நிர்வாகிகள் எல்லாம் ஒரு ஒழுக்கத்துக்கு வந்து அவங்க அந்த கட்சியை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ள செட்டில் ஆயிடுவார். ஸோ அதை பத்தி பேச வேண்டியது இல்லை. திமுக தான் மாநில சுயாட்சியை பேசும், திமுக தான் மக்கள் நலனை பேசும். மக்கள் நலனை பேசுற எந்த கட்சியும் அந்த கட்சி தான் நம்ம மாநிலத்தை எப்பயுமே ஆட்சி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.